ரிஷபத்திற்கு திருப்பதி போயிட்டு ஒரு இரவு நல்ல திருமலையில தரிசனம் பண்றது, கீழ் திருப்பதியில தரிசனம் பண்றது, மாசத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை எழுத்துல தான் ரொம்ப நாளா நாட்பட்ட நோய்கள், பாரம்பரியமாக இருக்கிற நோய்கள், தைராய்டு மற்ற விஷயம்லாம் லேடிஸ்க்கு, கர்ப்பப்பை மற்ற விஷயங்கள், பைல்ஸ் போன்ற விஷயங்கள், யூரினரி பிரச்சனைகள் இதெல்லாம் சரி பண்ணிடும். ஒரு மாதிரி பயமுறுத்தும். முடிந்தால் ஒரு முறை மந்திராலயம் சென்று விட்டு வருவது, ராகவேந்திரை தரிசிப்பது சந்தோஷம். மாதத்துக்கு ஒரு நாள் வியாழக்கிழமையில் முருகன் கோயிலுக்கு சென்று வார்த்தைகளில் மட்டும் தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். யாருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது, அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லாம பிடிக்கலையா, வயிறை பார்த்துக்கணும். வயிறை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். முதுகுத்தண்டோட காலு ஜாயின்ட் பெயின். அடுத்தது ரிஷபம். ரிஷபராசிக்காரங்களுக்கு எங்க வராரு சனி? 10லிருந்து 11 லாபத்துக்கு. நட்பு வீட்டில் வராரு, நிறைய நல்லது பண்ண போறாரு. குடும்பத்தில் பிள்ளைகள் வர இல்லாம பிரச்சனையா இருந்தவங்க, பிள்ளைங்களுக்கு உங்களுக்கும் பாதிப்பு இருந்தவங்க, அதெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். ஆச்சரியமா இருக்கும், அற்புதம் ஏற்படும். பூர்வீகமா பரம்பரையா இருக்கிற தொழிலில் அந்த தொழிலுக்கு தலைமை இருக்கக்கூடிய அமைப்பு, டைரக்டர் ஆகக்கூடிய அமைப்பு, சிஓ ஆகக்கூடிய அமைப்பு, டக்குன்னு அனுகூலம் ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படுவது, தெய்வ காரியங்கள் ஏற்படுவது, கோயில் கட்டுறது, பழைய கடன்கள் பைசல் செய்வது, தேக ஆரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டக்குன்னு சர்ஜரி முடிச்சுட்டு தெம்பாகிறது, நிறைய பழைய கடன்கள் பைசல் செய்வது, மனபயம் மரண பயம் எல்லாம் நீங்கிறது, அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் பெறுவது, புது பொறுப்புகளுக்கு வருவது, வண்டி வாகனம்லாம் மனதுக்கு பிடித்த மாற்றங்கள் ஏற்படுவது, சாதாரண கவுன்சிலராக இருந்தவங்க எம்எல்ஏ ஆகுறது, எம்எல்ஏவாக இருந்தவங்க மந்திரி ஆகுறது, மந்திரியாக இருந்தவங்க சென்ட்ரல் லெவலில் போகிறது, ஒரே அப்கிரேடு தான். ஸ்கூல் கட்டுறது, திடீர் தொழிலதிபர்கள் ஆகுறது, திடீர் கல்வி தந்தை ஆகுறது எல்லாம் ஏற்படும். ரிஷபத்திற்கு திருப்பதி போயிட்டு ஒரு இரவு நல்ல திருமலையில தரிசனம் பண்றது, கீழ் திருப்பதியில தரிசனம் பண்றது, மாசத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை சிவன் பார்வதி கோயில்களுக்கு போய் உட்கார்ந்துக்கிறது, நிறைய நல்லது நடக்கும். எழுத்துல தான் ரொம்ப நாளா நாட்பட்ட நோய்கள், பாரம்பரியமாக இருக்கிற நோய்கள், தைராய்டு மற்ற விஷயம்லாம் லேடிஸ்க்கு, கர்ப்பப்பை மற்ற விஷயங்கள், பைல்ஸ் போன்ற விஷயங்கள், யூரினரி பிரச்சனைகள் இதெல்லாம் சரி பண்ணிடும். ஒரு மாதிரி பயமுறுத்தும், ஆனால் சரியாயிடும். ஹெல்த்து தான். நிறைய பணம் வர்றது, இந்த கேஸு இன்கம் டேக்ஸ் கேஸ், அந்த கேஸ் இந்த கேஸ் எல்லாம் மாறிடுது. நல்லது நிறைய நடக்கும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். மனதில் இருந்த பாரங்கள் குறைக்கும். முதலீடுகளுக்கு குறை இருக்காது. எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். வண்டியிலெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நாள் கனவெல்லாம் இருக்கும். சிலருக்கு ஹெலிகாப்டர் வாங்கணும்னு கூட நினைப்பீங்க, அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். ஸோ ரிஷபத்துக்கு ஆக மொத்தத்தில் இந்த சனி லாபத்தில் வரக்கூடிய சனி யோகத்தையும் சந்தோஷத்தை தருவார். உங்கள் வீடு தேடி வரும் அத்திவரதரின் அற்புத தரிசனம். 40 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே தரிசனம் தரும் காஞ்சி அத்திவரதரை தரிசிக்க முடியவில்லையே என்று நினைத்தீர்களா? இதோ 12 ஆண்டுகளுக்கு பின் ஒரு அரிய தருணம், ஒரு தெய்வீக அதிசயம். பாதாள அறையில் 12 ஆண்டுகள் உறங்கிய பெருமாள் இப்போது பக்தர்களை காண வருகிறார். குமுதம் பக்தி யூடியூப் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ் தரிசனம். உங்கள் வீடு தேடி வரும் குடந்தை அத்திவரதர் பக்தி பரவச சிலப்பு. தெய்வீக அனுபவம் பெற காண தயாராகுங்கள். பெரிய அளவுக்கு புரட்சிகள் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒத்துமையா இருக்கக்கூடிய மக்கள் பெரிய முன்னேற்றம் பெறுவார்கள். ஒத்துமை இல்லாத சமூகம் கஷ்டப்படும். ஒத்துமையா இருக்கக்கூடிய மக்கள் யாரு? முஸ்லிம்கள் தான். இவர்களுடைய வளர்ச்சியெல்லாம் உலகத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் பிரமிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட
ஒரு ஏரியாவில் ஒரு ஜமாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்துல ஒரு முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா எல்லாரும் வராங்க பாருங்க, சகோதர சகோதரிகள் நிற்கிறாங்கல்ல. அந்த ஒத்துமையெல்லாம் நீங்கள் 1000 பகைமையை வச்சிங்கன்னா இதை பேசியிருந்தாலும் அவர்களோட ஒத்துமை தான் பலம். ஸோ குரு வீட்டில் சனி இருக்கிற காலகட்டத்தில் உலகத்தில் நிறைய பெரும் முஸ்லீம் தலைவர்கள் எல்லா நாட்டிலையும் வருவார்கள். அதில் நிறைய பேர் சொல்லலாம், இப்படி வரும் அப்படி வரும். துபாய் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த நாடு போல பாதுகாப்பான நாடு இருக்கா? எல்லா மதத்தினர்களுக்கும் எப்படி சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. நைட்டு 1 மணி ஆனாலும் தைரியமா சுற்றுவாங்க பாருங்க. விடிகாலம்புற 3 மணிக்கெல்லாம் சுற்றி பார்த்துருக்கீங்களா? தனியாக தான் சுற்றணும். அவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளோ கடை, சிரிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, நகை. நீங்கள் 100 பவுன்ல ஒரு எல்லாமே உடம்பு ஃபுல்லாக தங்கம் போட்டுனா கூட ஒருத்தர் ஒரு சின்ன கீறல் கூட இருக்கு. அந்த போல் கடுமையான சட்டத்திட்டங்கள், பாதுகாப்புகள் உருவாக்க முடிஞ்சதில்ல. அதுபோல் நிறைய நல்லெண்ணம் கொண்ட பல தலைவர்கள், முஸ்லீம் தலைவர்கள்லாம் அந்த குரு என்னடா செல்வி திடீர்னு புது கருத்தை சொல்கிறாரு பார்க்குறீங்க. பல ஊர்களில் உருவாக்கப்படும். பல முஸ்லீம் நாடுகள் இருக்குல்ல, பாலைவன நாடுகள்லாம், சவுதி, கீவுதி, மற்ற ஊர், இது பெட்ரோலியம் மட்டும், அந்த நாடுகள்லாம் திடீர்னு வளர்ச்சி ஆயிடும். பாருங்க நடக்க போகுது. வறண்ட பிரதேசங்கள் தான் வளர்ச்சி பெறும். பாலைவனங்கள்லாம் சோலைவனமாக மாறும், டூரிஸ்ட் சென்டராக மாறும். ஓய்வெடுப்பதற்கு உலக மக்கள்லாம் படையெடுப்பார்கள். தங்களுடைய முதலீடுகளை செய்வார்கள். தங்கள் கடைசி காலத்தில் அந்த ஊரில் போய் நிம்மதியாக இருக்கலாம் என்று பாதுகாப்பாக போவார்கள். இதெல்லாம் நடக்கும். ஏன்னா குரு வீட்டில் சனி. அது திருக்கணிதமாக வாக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, இதுதான் நடக்கும். நிறைய எண்ணெய் தொழிலை மட்டும் நம்பிய முஸ்லீம் மக்கள், முஸ்லீம் நாடுகள், முஸ்லீம் மன்னர்கள், முஸ்லீம் அதிபர்கள், நீ வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே எண்ணெய்களுக்கெல்லாம் கிராக்கி இருக்காது. ஏன்னா எண்ணெய்களுடைய இதெல்லாம் 60 வருடத்திற்குள் முடிந்து விட்டது. வேற டெக்னாலஜி வந்து விட்டதுனால சூரிய வெப்பம், சூரிய ஒளி, ஈவி டெக்னாலஜி எல்லாம் வந்துடுச்சுனால தங்கள் நாடுகளை திடப்படுத்துவதற்கு துபாய் போல் முன்னெடுத்து செய்வார்கள். பெரும் வெற்றிகளை பெறுவார்கள். பல நாடுகள் உருவாகும். ஏற்கனவே உருவாகி இருக்கிற நாடு தான் வலிமை மிக்க நாடுகளாக எல்லா சமூகத்தினரும், உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள், மற்ற மதத்தினர் எல்லாம் வருவார்கள். ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெரும் நாடுகளை தங்கள் கைக்குள் கட்டுக்குள் கொண்டு வர பார்ப்பார்கள். அவர்களை எதிர்க்கக்கூடிய உலகத்தில் எந்த தலைவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஆபத்தும், அவர்களுக்கெல்லாம் எயின்ஸ்டைன் ஃபைல்ஸ் போல் பலவிதமான அந்தரங்கமான விஷயங்களை நம்ம சொல்றச்சே கேட்கல. யாரும் பில்கேட்ஸ் பற்றியெல்லாம் வரும்னு சொல்றச்சே யாரும் நம்பலை. 2020 சொல்லிட்டு இருக்கிறோம். பில்கேட்ஸ் போன்றவர்களுடைய முகத்திரையெல்லாம் கிழிக்கப்படும், மக்கள் முன்பாக தோல் உரிக்கப்படும் என்று நிறைய பேர் சொன்னாங்க. எதுக்கு செல்வி இதெல்லாம் ஜோசியத்திலே சொல்கிறேன், இதெல்லாம் சம்மந்தமே இல்லையா, நடக்குதில்ல. அதுபோல் நிறைய பல பகுதிகள், தெரியாத தீவுகள்னால் திடீர்னு பேர் புகழ் பெறும். முதலீடு செய்கிறதுக்கு தான் சொல்லிட்டேன். வெளிநாடுகள் தைரியமாக முதலீடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் வெளிநாடுகள். ஸோ இது போலெல்லாம் வரும். இந்திய தலைவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். பிரதமராக இருக்கட்டும், உள்துறை மந்திரியாக இருக்கட்டும், ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், முப்படை தளபதிகளாக இருக்கட்டும், முதலமைச்சர்களாக இருக்கட்டும், தொழிலதிபர்களாக இருக்கட்டும். யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி வழங்கும் 2026-28 வரையிலான வாக்கிய பஞ்சாங்க சனி பயிற்சி பலன்கள், பரிகாரங்கள் முழுமையாக 12/3/2026 தேதியிட்ட குமுதம் பக்தி ஸ்பெஷலில் 26/2/2026 முதல் கடைகளில் கிடைக்கும். மறக்காம வாங்கிடுங்க. மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.